Hello viewers, this is the right time to watch your favorite cricket match with a favorite team on the big screen with 4K Ultra HD pass through at your home setup. வணக்கம் and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எக்ஸ்சேஞ்சில் யூஸ்டு கேட்டகரியில் எடுத்துக்கக்கூடிய ஏவி ரிசீவர் and ஸ்பீக்கர் and one or two products பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ ஒரு லோ பட்ஜெட் and மிட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பேக்கேஜ் and ஏவி ரிசீவர் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஏவி ரிசீவர் பயனியர்லேருந்து VSX 531 5.1 ஏவி ரிசீவர். ஸோ இந்த ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷன் வித் ஒரிஜினல் ரிமோட்டோட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஏவி ரிசீவர் நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்த இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees நாங்கள் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருந்தோம். அதே ப்ரைஸிங் தான் வந்து நான் அதை கோட் பண்ணியிருக்கேன். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஏவி ரிசீவர் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியதில் ஒரு நெக்ஸ்ட் கேட்டகரி ஒரு 5.2 ஏவி ரிசீவர் டெனான் பொறுத்த வரைக்கும் X550BT. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வித் ஒரிஜினல் பாக்ஸ் அக்சரிஸ் கிட் எல்லாமே இருக்குது. ஒரு 2 years யூஸ்டு சிங்கிள் ஹேண்ட் யூஸு. ஸோ ஒரு 4K Ultra HD பாஸ் த்ரூ USB ப்ளூடூத் அண்ட் ARCயில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 5.2 ஏவி ரிசீவர். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயனியரில் VSX 835 7.2 டால்பே அட்மாஸ் ஏவி ரிசீவர் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து ஒரிஜினல் பாக்ஸ் அக்சரிஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோ யூனிட் வித் அண்டர் த பில் அண்ட் வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏவி ரிசீவரில் Denon X2600H 7.2 டால்பே அட்மாஸ் ஏவி ரிசீவர் USB ப்ளூடூத் வைஃபை 4K Ultra HD பாஸ் த்ரூ DTS X டால்பே அட்மாஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு 7.2 ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஏவி ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம் Denon X2600 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4 ஏவி ரிசீவர்ஸ் வந்து நம்மகிட்ட யூஸ்டு கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸில் இருக்கக்கூடிய யூஸ்டு கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு லோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகா ஹார்மோனியில் வரக்கூடிய 507 இந்த பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட யூஸ்டு கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 year யூஸ்டு. இந்த 5.0 ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டவர் ஒரு சென்டர் ஒரு பேர் சரவுண்டோட வரக்கூடிய ஒரு 5.0 பேக்கேஜ். இதனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000க்கு வந்து நம்ம இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய டவர் அண்ட் ஒரு சப்பு மட்டும் யூஸ்டு கேட்டகரியில் இருக்குது. இதில் வந்து போக் ஆடியோவிலேருந்து MXT 70 டவர் ஸ்பீக்கரும் அண்ட் போக் ஆடியோவிலேருந்து PSW 220 12 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. போல்க் ஆடியோ RC60i சீலிங் ஸ்பீக்கர். இந்த சீலிங் ஸ்பீக்கர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு பாக்ஸ் இன்க்ளூடிங் சீலிங் ஸ்பீக்கருக்கு வரக்கூடிய பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வித் பாக்ஸோட ரெடி அவைலபிளாக இருக்குது. 15,000 பட்ஜெட்டில் ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் இல்லை வித் பாக்ஸோட வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா LCR கேட்டகரியில் தான் நம்மகிட்ட நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ LCR கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டெஃபினிட்டிவ் டெக்னாலஜியில் வந்து ஒரு LCR இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ். டெஃபினிட்டிவ் டெக்னாலஜிலேருந்து ப்ரோ 800 சினிமான்னு சொல்லிட்டு ஒரு 5.1 பேக்கேஜாக வரும். ஸோ அதில் வந்து நம்ம டெமோக்காக ஓப்பன் பண்ணியிருந்ததில் சரவுண்ட் அண்ட் சப்வூஃபர் மட்டும் ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்மகிட்ட வந்து ஒரு பேர் சரவுண்ட் ஆர் ஃப்ரண்ட் புக் ஷெல்ஃபாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். டோம்ஸ் இம்பிடன்ஸில் ஒரு சேட்டலைட் டைப்பில் குவாலிட்டியான சவுண்டை ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெஃபினிட்டிவ் டெக்னாலஜியில் வரக்கூடிய LCR வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா LCR கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூலேருந்து நம்மகிட்ட போல்க் ஆடியோ T15 ஒரு பேரும் T30 ஒரு சென்டர் சேனலும் ஒரு LCRல அவைலபிளாக இருக்குது. ஒரு 25,000 பட்ஜெட்டில் ஒரு LCR பிளான் பண்ணியிருந்தீங்க 8 ohms அப்படின்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் போகலாம். Heco Victa Elite 202 ஒரு பேர் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் அண்டு Victa Prime 102 வந்து ஒரு சென்டர் சேனலும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 ohms இம்பிடன்ஸில் 150 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை வந்து நம்ம இதில் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு
7.2 சேனல் ஏவி ரிசீவர் வரைக்கும் ஸ்பீக்கர்ஸை வந்து ரன் பண்ணலாம். நல்ல ஒரு சாலிடான அவுட்புட்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். காதல் வெள்ளம் இங்கு பொங்குதே மனசு ரெண்டு பார்க்க கண்கள் ரெண்டும் நீண்ட. ஸோ நெக்ஸ்ட் ஒரு LCR பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Acoustics 3010i வித் 3090Ci வரக்கூடிய ஒரு LCR பேர் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறது ஒரு லோ பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு 5.1 பேக்கேஜ். 5.1 பேக்கேஜும் அண்டு Marantz NR 1510 5.2 ஏவி ரிசீவரும் அவைலபிளாக இருக்குது. இந்த பேக்கேஜோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மோனோ ப்ரைஸ் கூட எனக்கு பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா Denon 250 BT இருக்குது நம்மகிட்ட. 250 BT அண்ட் இந்த மோனோ ப்ரைஸை நீங்கள் வந்து பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50,000 பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். 5.1 ஏவி ரிசீவர் வித் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ஒரு 50,000ல் இது வந்து மேட்சிங்காக இருக்கும்.